வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 25/6/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளுடைய அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் நமக்கு ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த 15 மினிட்ஸ் முடிகிறப்ப அதோட லோவையும் ஹையையும் மார்க் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக்கு மொத்தம் 4 தான். அதுலேயும் நம்ம 2 ஸ்ட்ரைக்கில் மட்டும்தான் என்ட்ரி போக போகிறோம். அதாவது லோனா இப்போ இங்கே உதாரணத்துக்கு 24,108 இருக்குன்னா 24,100 காலு அண்டு 24,100 புட்டு, மேலே 24,170 இருக்கிறதுனால 24,150 காலு, 24,150 புட்டு, இப்படி 4 ஸ்ட்ரைக்கு தான் எடுக்க போகிறோம். மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் க்ரீனாக இருந்துச்சுன்னா லோவில் இருக்கிற கால் சைடுலையும், ரெட்டாக இருந்துச்சுன்னா ஹையில் இருக்க புட்டு சைடுலையும் நம்ம என்ட்ரிக்கு போவோம். அது 9:30க்கு மேலே. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,108. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 24,100 காலையும் 24,100 புட்டையும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ 24,100ல் மொத்தம் நான் 6 லைனு ட்ராப் பண்ணியிருக்கேன். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம தாராளமாக எங்கே என்ட்ரி போகலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,100 புட்டு. அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவும் ஹையும். இந்த ரெட்டு சேம் ஸ்ட்ரைக் 24,100 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஆவரேஜ் லைனு. ஸோ அப்போ அந்த 9:30 போல் நமக்கு இந்த 4 லைனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 9:30க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்க நியரஸ்ட்டு ரவுண்டு நம்பரில் போய் என்ட்ரி எடுங்க, லிமிட் ஆர்டர் போட்டு அப்படின்ட்டு. ஸோ அந்தபடி பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு பர்ஃபெக்டாக ரவுண்ட் நம்பரில் என்ட்ரினா 140 என்ட்ரி போட்டிருந்துருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 4 லைனுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால. சரிங்களா? அப்போ 140 என்ட்ரி போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட்டு 180. ஓகேவா? ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ அப்போ இன்றைக்கி இங்கேருந்து போய் நமக்கு நம்மளோட டார்கெட்டு ஹிட்டு. அவ்வளோதான். இதில் நம்ம மறைச்சி பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரே விஷயத்தை தான் கண்டினியூஸாக திரும்ப நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் கடந்த 3 மாதமாக. ஓகேவா? அப்போ இந்த மாதத்தில் மட்டும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 ட்ரேடிங் டேஸ் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹையை வச்சு டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. 4 ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. அந்த 4 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற நாளும் எப்படி நம்ம காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணலாம், ஏன் காஸ்ட் டு காஸ்ட் எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயிலையும் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் இந்த கான்செப்டை நல்லா இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்டெப்த்தாக புரிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் சைக்காலஜியில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்லேயே சைக்காலஜி சம்மந்தமான வீடியோவும் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம ஹெல்த்தியாக டிஸ்கஷன் பண்ணுவோம். அதாவது இந்த குரூப்பில் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த கான்செப்டை ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அல்லது சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைமில் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி சைக்காலஜி சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் கொடுப்போம். ஓகேவா? நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் நீங்கள் என்ட்ரி போகிறதுக்கான சாலிடான ரீசன் நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 4 லைனுக்கு மேலே இருக்கான். இந்த ஆவரேஜ் லைனை மீட் பண்ணிட்டு தான் மேலே போக ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? நாம் 40 புள்ளி தான் ஃபிக்ஸடாக சொல்லியிருக்கோம். ஸோ 180 டார்கெட்டு கிட்டு. நீங்கள் இதில் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி நான் திரும்ப ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், நம்மளோட பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட ஆப்பனண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட பலம் பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுருக்கிறது அதை விட முக்கியம். இங்கே பாருங்கள், 24,100 புட்டு கிட்டத்தட்ட 5 லைனுக்கு கீழே இருக்கான். அப்போ இவன் ஃபுல்லாக வீக்காக இருக்கா அப்படின்ட்டு அர்த்தம்.
ஸோ அப்போ நம்ம நம்பி 9:30க்கு மேலே அங்கே 140 என்ட்ரி போயிருந்தோன்னா 180 டார்கெட்டு ஹிட்டு. நம்மளோட கான்செப்டில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு எதையுமே பார்க்க தேவையில்ல. அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனு, இண்டிகேட்ரு, வால்யூமு, லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே நீங்கள் பார்க்க வேணாம். டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த டேட்டா நமக்கு என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரிக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்ல வந்த விஷயம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக பேக் டெஸ்ட்டு பண்ணி அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறோமா அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த கான்செப்ட் வேணாலும் எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ரூலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 9:30 வரைக்கும் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடு தான், அது ஸ்டாப் லாஸுக்கு ஹிட் அடித்தாலும் சரி அல்லது டார்கெட்டுக்கு ஹிட் அடித்தாலும் சரி அதோட சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிடுவேன். இப்படி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் வந்து ஃபார்ம் பண்ணி அதில் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அல்லது என்னெல்லாம் வந்து பாசிட்டிவாக நீங்கள் பிஹேவ் பண்ணீங்க எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த ட்ரேடிங் ஸ்கில்லு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ப்ராசஸை லவ் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து மணி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் பிஎன்எல்லை செக் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பேனிக்கை கொடுக்கும். நீங்கள் வாட்டில் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பார்த்துருக்கீங்க, இது சார்ட்டில் நடந்திருக்கு இங்கே போகும் அப்படின்ட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இதில் வந்து நமக்கு ரிவர்சல் என்ட்ரி கிடச்சிச்சா அப்படிங்கிறத நம்ம சும்மா கோத்ரூ பண்ணிடுவோமா. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா இந்த இடத்துல வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு எத்தனை மணி போல் கரெக்டாக வந்து ஒரு 12:30 மணி அல்லது 1 மணின்னு வச்சுக்கோங்களேன். 12 மணி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 12, 1, 2, 11, 10 இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்லலாம் அகைன் என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பாருங்கன்னு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக வந்து மணி 12, 24,250 போயிட்டு மார்க்கெட்டால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது ரிவர்சல் என்ட்ரிக்கு போகிறப்பலாம் நம்மளோட அந்த 4 சைக்கிள் நீங்கள் பார்க்கக்கூடாது. அந்த ஓடிட்டுருக்கு பார்த்திங்களா 24,250 நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு 24,300 அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்ம புட்டு எடுக்கணும், ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு. அப்போ 24,300 புட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், 24,300 புட்டு நல்லா கவனிங்க. எக்ஸாக்டாக 12 நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 12 ஒரு 130 நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா அல்லது 140 என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா மார்க்கெட்டு நீங்கள் என்ட்ரி போட்டதுலேருந்து மேலே போனதுக்கப்புறம் உங்களோட எஸ்எல்லை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருந்தீங்கன்னா போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த 100 பாயிண்ட்லையும் ஏதோ சம்திங் மேஜிக் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் இந்த 140னா அடுத்து 240ன்னு தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸில் பார்த்து மட்டும்தான் உங்களுக்கு பழக்கமாகும். ஓகேவா? அப்போ இந்த ரவுண்ட் நம்பர் நடக்குது பார்த்திங்களா, 12, 1 இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துலலாம் ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து சைடுவேஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸில் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் இந்த இடத்துல 130 என்ட்ரி போட்டு 140 தாண்டிடுச்சா, 130 ட்ரைலிங் எஸ்ஸில் வச்சு விட்டு பேசாமல் விட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது, ஆக்சுவலாக அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கணும், வரல, ஆனால் கண்டிப்பாக ஃபில் பண்ணும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சார்ட்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு கேப் அப் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட அந்த கேப்பை ஃபில் பண்ண வந்திருக்கு. சரியா? இப்போ இன்னும் நமக்கு வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணாமே இருக்குது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேப் இருக்குது, 23,200 கிட்ட ஒரு கேப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபில் பண்ணிட்டு போகலாம். பட் நாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல. நமக்கு அன்னைக்கு மார்க்கெட்டு ஓப்பன் ஆனோனையும் நமக்கு டேட்டா என்ன சொல்லுதோ அதை வச்சு தான் நம்ம என்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும். நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கீங்க அல்லது சைக்காலஜியாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். திரும்பவும் சொல்கிறேன், டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெஸ் இல்லாமல், ஃபியர் இல்லாமல் ரொம்ப அக்யூரேட்டாக போய்கிட்டுருக்கு. நிறையா பேர் இதனால் பயனடைஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போராடிட்டுருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிக்கிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு 3 நாள் நமக்கு மார்க்கெட் லீவ் கொடுத்துருக்கு. அந்த லீவில் கண்டினியூஸாக எதையாவது ஒன்றை கற்றுக்கணும், சைக்காலஜி சம்மந்தமாக அல்லது இந்த ஸ்ட்ராட்டஜி சம்மந்தமாக தொடர்ந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு நீங்கள் எப்போ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனீங்களோ அதுலேருந்து எக்ஸாக்டாக ஒரு 5 வருஷம் டைம் வச்சுக்கோங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இதில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அதுவரை வந்து இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கிற ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினச்சி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அடுத்து ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.